Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Suganya. நம்மளோட ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு வந்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது ஹென்ரி ஃபேயோல் அவருடைய மாடர்ன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் எஃப்டபிள்யூ டெய்லருடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரின்சிபிள்ஸும் என்ன பேசிஸில் இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேசிஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேயோல் பாயிண்ட் ஆஃப் வியூஸும், செகண்ட் வந்து டெய்லரோட பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வியூஸும் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேசிஸ் நேச்சர் ஆஃப் ரிசர்ச். ஹீ டெவலப் தி தியரி ஆஃப் ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஃபேயோல் வந்து அவரோட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னா தியரி ஆஃப் ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை பேஸ் பண்ணி அவரோட நேச்சர் ஆஃப் ரிசர்ச் வந்து இருந்திருக்கு. டெய்லர் டெவலப்டு தி கான்செப்ட் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ சயின்டிஃபிக்காக சில ரிசர்ச்சஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து வந்த ரிசல்ட் மூலமாக எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து சில பிரின்சிபிள்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து ஒரு ரிசர்ச் கொண்டு வந்தது வந்து டெய்லர். அடுத்த கன்சர்ன், ஹிஸ் பிரின்சிபிள் ஆர் கன்சர்ன்டு வித் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஹென்ரி ஃபேயோல் வந்து என்ன மாதிரியான பிரின்சிபிள்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான பிரின்சிபிள்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தது வந்து இவருடைய பிரின்சிபிள். அடுத்தது ஹிஸ் பிரின்சிபிள் அண்ட் டெக்னிக்ஸ் ஆர் கன்சர்ன்டு வித் ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ ஹென்ரி ஃபேயோல் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற பேசிஸில் அவரோட பிரின்சிபிள்ஸ் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி டெய்லர் ஒரு ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுனா ஒர்க் வந்து நல்லா நடக்கும், எஃபிஷியன்ட் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்து அவரோட பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. தேர்ட் லெவல், எந்த லெவல்ல இவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் அப்ளிகபிளா இருக்கு. ஃபேயோல் டிசைன்டு தி பிரின்சிபிள்ஸ் ஃபார் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். டெய்லர் டிசைன்டு தி பிரின்சிபிள்ஸ் ஃபார் தி லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட். லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல், இந்த மாதிரி 3 லெவல் தான் காமனா எவ்ரி ஆர்கனைசேஷன்ல மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஃபேயோலோட பிரின்சிபிள்ஸ் எல்லாமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்ளை பண்ற பிரின்சிபிள்ஸ் மாதிரியும் எஃப்டபிள்யூ டெய்லரோடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாமே லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான இடத்துல இருந்து அந்த லெவல்ஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான பிரின்சிபிள்ஸ் தான் வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃபேயோலோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவிங் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் பை அப்சர்விங் செர்டைன் பிரின்சிபிள்ஸ் வாஸ் ஹிஸ் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அவரோட ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து பிரின்சிபிள்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. டெய்லரோட ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி த்ரூ ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் வார் ஹிஸ் மெயின் பர்பஸஸ். ஸோ நம்ம அந்த பிரின்சிபிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் படித்தோம். ஒரு ஒர்க்கில் எந்த அளவுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொண்டுட்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டும் சீக்கிரம் அட்டைன் பண்ண முடியும், நிறைய எஃபிஷியன்சியும் இருக்கும், அதே மாதிரி வேஸ்டேஜஸ், டைம் வேஸ்டேஜ், காஸ்ட் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாரு. பர்சனாலிட்டி. He developed the personality of the researcher and practitioner and was called as the father of general management. So ஹென்ரி ஃபேயோல் வந்து அவரோட தியரி, அதாவது அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போதே பர்சனாலிட்டி ஆஃப் த ரிசர்ச்சர், அதாவது ஒரு ரிசர்ச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பர்சனாலிட்டி அண்ட் அதோட ப்ராக்டிஷனர் அந்த ஆஸ்பெக்ட்ல கொண்டு போனதுனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அல்லது ஃபாதர் ஆஃப் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே டெய்லரோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ டெவலப்டு த பர்சனாலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் வாஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இவரோட எல்லா பிரின்சிபிள்ஸுமே சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்சிஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இது என்ன பர்சனாலிட்டியா இவரை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அதையும் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம், எந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி. அடுத்த பேசிஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன். Fayol's main contribution was to produce the systematic theory of 14 principles of general management. So ஹென்ரி ஃபேயோல் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் தியரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி 14 பிரின்சிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸாக இருந்தாலும் அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஸோ பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Taylor provides as basis on accomplishment on production line with the help of scientific techniques and management. நிறைய சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் பற்றி சொன்னார், நிறைய ஸ்டடீஸ் பற்றி சொன்னார், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான ஸ்டடி அண்ட் டெக்னிக் கண்டக்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஃபோக்கஸும் கான்ட்ரிபியூஷனும் டெய்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் எலிமெண்ட். He gave
due emphasis to human elements by suggesting principles like equality, initiative, fair remuneration. ஃபயோலோட ஆஸ்பெக்ட் ஆஃப் இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் எலிமெண்ட், அதாவது ஹியூமன் ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. அது எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், ஃபேர் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இனிஷியேஷன் வந்து அந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட்ல இருந்து இருக்கணும், ஃபேர் ரெமியூனரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாரு. இதுவே டெய்லரோட ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஹீ இக்னோர் த ஹியூமன் எலிமெண்ட். ஹியூமன் ஆஸ்பெக்ட்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியம், அது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படிங்கிற பேசிஸ்ல தான் வந்து அவர் கொண்டு வந்தாரு. ஸோ இங்க ஹியூமன் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இக்னோர் ஆயிருக்கு. ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபிள்ஸில் எது வந்து ரிஜிடாக இருந்துச்சு, எது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, எந்தெந்த மாதிரி இடத்துகளில் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயோலோட பிரின்சிபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ எந்த இடத்துல எப்படி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஞ்சஸ் தேவைப்படுற இடத்துல பண்ணிக்கலாம். இதுவே டெய்லரோட பிரின்சிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் இன் ஹிஸ் அப்ரோச் அண்ட் ஹி ஃபெல் தட் தேர் ஷுட் பி நோ டீவியேஷன் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவரோட அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா நாட் ரூல் ஆஃப் தம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹார்மனி இருக்கலாம், ரூல் ஆஃப் தம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராகவும் ஃபிக்ஸ்டாகவும் பிளான் பண்ணி வச்சுட்டு அதே ஃபோக்கஸ்டாக தான் போகணும், எந்த சேஞ்சஸோ டீவியேஷன்ஸோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணாரு. ஸோ டெய்லரோட பிரின்சிபிள்ஸ் வந்து ரிஜிடாக தான் இருந்துச்சு. அடுத்தது அப்ளிகபிலிட்டி. எந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இவங்களோட பிரின்சிபிள்ஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னா ஹென்ரி ஃபயோல்ஸ் பிரின்சிபிள் ஆர் அப்ளிகபிள் டு பிசினஸ் ஆஸ் வெல் அஸ் டு the non-business organization that are applicable universally. So எல்லா இடத்துலையுமே காமனாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதர் பிஸ்னஸாக இருக்கலாம், நான் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், எந்த இடத்துலையா இருந்தாலுமே ஹென்ரி ஃபயோலோட பிரின்சிபிள்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னும். டெய்லரோட பிரின்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் டு ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், தட் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ். எஃப்டபிள்யூ டெய்லருடைய பிரின்சிபிள் எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் நடக்கிற மாதிரியான ஆர்கனைசேஷன் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல, அதாவது குறிப்பிட்ட சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு பிரின்சிபிள்ஸாக இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து அப்ளிகபிலிட்டி இருக்கு அந்த மாதிரியான இடங்கள்ல. அடுத்தது யூனிட்டி ஆஃப் கமாண்ட். நம்ம யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அண்ட் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த ஹென்ரி ஃபயோலோட பிரின்சிபிள்ஸ்ல படிச்சோம். ஸோ அது எந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கம்பேரிசன். ஹீ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த பிரின்சிபிள்ஸ் தட் இஸ் ஒன் பாஸ் ஃபார் ஒன் எம்ப்ளாயி. ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து ஒரு சுபார்டினேட்டுக்கு தான் கம்யூனிகேஷன்ஸ் வந்து போகுது. அதுதான் வந்து ப்ராப்பர் பிரசன்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது எங்க இருந்துச்சு அப்படின்னா ஹென்ரி ஃபயோலோட அந்த பிரின்சிபிள்ஸ் கீழே வருது. இதுவே டெய்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிட்டி ஆஃப் கமாண்டோட ஆஸ்பெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா he did not follow this principle, instead he insisted on minimum 8 bosses. So techniques of scientific management நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆஸ்பெக்ட் பத்தி பார்த்தோம். ஃபேக்டரி மேனேஜர் அப்படின்னு ஒரு ரோல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கீழே 2 கேடர் வரும். அதுல ஒன்னு பிளானிங், இன்னொன்னு வந்து ப்ரொடக்ஷன். ஸோ பிளானிங்க்கு கீழே 4 ரோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு கீழே 4 ரோல் இருக்கும். ஸோ இங்க மினிமம் வந்து 8 பாசஸ் இருப்பாங்க ஒரு ஒர்க்மேனுக்கு மேல கமெண்டபிளா அப்படின்னு அவரோட டெக்னிக்ஸ்ல படிச்சோம். ஸோ யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது இங்க 1 to 1ஆவும் இங்க வந்து மல்டிபிளாவும் இருந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை ஃபயோல் அண்ட் டெய்லரோட கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன் நீங்க படிக்கும்போது 2 பிரின்சிபிள்ஸ்க்கும் இடையில இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகும். அதே மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நீங்க சக்திஸ் நாலேஜ் ஹப் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எங்களுக்கு கன்வே பண்ணணும், அதை நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாகவும் அபவுட் பேஜ்ல கொடுத்துருக்கிற மெயில் ஐடியிலையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உடனே நாங்கள் உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.